தண்ணீர தத்தளிச்சிட்டு இருக்கிற ஒரு தேளை ஒருத்தர் தன் கைகளால தூக்கி காப்பாத்த முயற்சி பண்றாரு. அவர் அந்த தேளை தூக்குனதும் அந்த தேள் அவர் கையை கடிக்குது. அவர் வலியால தன்னோட கைகளை அசைக்க அந்த தேள் மறுபடியும் தண்ணிக்குள்ளே விழுந்துடுது. மறுபடியும் இவர் தன்னோட கையால அந்த தேளை காப்பாத்த முயற்சி பண்றாரு. பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் இத பார்த்துட்டே இருக்காரு. அதான் அந்த தேள் உன்னை கடிச்சிருச்சே, மறுபடியும் ஏன் நீ அதை காப்பாத்த முயற்சி பண்ற அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இவர் பதில் சொல்றாரு, கடிக்கிறது தேளோட குணம், ஆனா உதவி பண்றது என்னோட குணம். தேள் என்ன கடிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக நான் என்னோட குணத்தை மாத்திக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. நாம நம்ம வாழ்க்கையில இதே மாதிரி பல மனித தேள்களை பார்த்துட்டே இருப்போம். அவங்க தன்னோட வார்த்தைகளாலையும் செயல்களாலையும் நமக்கு வலிகளை ஏற்படுத்திட்டே இருப்பாங்க. அவங்களோட இந்த செயலுக்காக நாம நம்மளோட குணத்தை மாத்திக்கிறது நம்மையும் நம்மளோட குணத்தையும் கட்டுப்படுத்துற அந்த பவரை அவங்க கிட்ட கொடுக்கிற மாதிரி. புயல் அடிச்சு கிளைகள் முறிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சு ஏதாவது மரங்கள் வளர்றதுக்கு மறுக்கிறதுண்டா? இந்த உலகம் உங்களை சோதிச்சுட்டே இருக்கும், உங்களை கிண்டல் பண்ணும், உங்களை கோவப்படுத்தும், உங்களை மாத்துறதுக்காக ட்ரை பண்ணும். இந்த உலகம் இரக்கமற்றதா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் இரக்க குணத்தோடயே இருங்க. உங்களை சுத்தி பொய்கள் இருந்தாலும் நீங்கள் நேர்மையா இருங்க. இந்த மனித வாழ்க்கையோட பெரிய வெற்றி எதுன்னா மத்தவங்களை மாத்துறது இல்ல, நாம நம்மளோட குணத்துல இருந்து மாறாம இருக்கிறது தான். குட் நைட் பை யாரோ.